வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தனக்கு கட்சி தலைவர் பதவி தரணுன்றக்காக அவர் தான் மதுரை கொண்டு போய் மாலைகளே வாங்கி போட்டு அந்த இதில் சொல்லுவாங்க, அது என்ன பழைய படம் ஒன்று, இந்த பூ மாலை எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்கன்னு. எனக்கு அந்த மேடையில போட்டாங்க என்னோட கவிதையை பாராட்டு. யாரோ உங்களை பூக்கடையில பார்த்ததா சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களா பூக்கடையில போய் மாலையை வாங்கி இவங்களா ஒரு மதுரையில் விழா வச்சு கிஷன் ரெட்டி பாவம் இப்போ கூப்பிட்டு வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை காமிச்சு எவ்வளோ பெரிய கோபுரம் பார்த்தீங்களா, இதெல்லாம் 2000 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்கன்னா கோயிலை காமிச்சு லட்டுக்கிட்ட வாங்கி கொடுத்து மாலை சால்வையை போட்டு கூல் பண்ணி தலைவர் பதவியை தக்க வைப்பதற்கு அண்ணாமலை செய்யக்கூடிய வேலை தான். ஆட்டுப்பட்டி போராட்டம்னா குஷ்பு, ஆனால் பாராட்டு விழானா அண்ணாமலை. இப்போ மதுரையில் வந்து ஆட்டு தொட்டியில் போட்டு அடைப்பட்டு நாத்தத்தில் கிடக்கணும்னா குஷ்பு தள்ளி விட்டாங்க. குஷ்புக்கு அறிவு இல்லைங்க. என்ன போராட்டம்னு கேட்க வேணாம். நம்ம எங்கே போராட்டம், மதுரையில் போய் போராட்டம்னா விட்டுருவாங்க. எது மதுரை அப்படிங்கிறது தெரியாது. கண்ணையின்னு இருக்காங்க, கண்ணையின்னு அது ஒரு வளையலை வாங்கிட்டு போய் உடச்சி என்னத்தையோ ஒன்று பண்ணி தொலைச்சிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் அந்த கண்ணகின்ற கான்செப்டே உடச்சி விட்டாப்புல யார், நம்ம ஹீரோ இருக்காப்புலையா, நம்ம இப்போ தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் டப்புன்னு பிடிச்சாப்புல பாருங்க கட்டி கண்ணகியை. அதோட முடிஞ்சு போச்சு. கண்ணகி கான்செப்டை உடச்சி விட்டு போயிட்டேன். அது கஷ்டப்பட்டு சிலம்பலம் வாங்கிட்டு போய் கையில் தூக்கிட்டு இருந்துச்சு. அதை மதுரைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, மதுரை இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கொடூரமான ஆள், கொண்டு போய் ஆட்டோட அடைச்சி போட்டு அவமானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் 100 ஆடை உள்ள விட்டு, ஆமாம் 100 ஆடையும் உள்ள விட்டு கேவலப்படுத்துனாங்க. விஷால் வந்தவொடனே அக்கா கண்ணகி அக்கா வாங்கக்கான்னு டக்குன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததில் தம்பி மாதிரி தான் கண்ணகின்ற அந்த இதே உடஞ்சி போச்சு, எல்லாம் காலி. இப்போ அண்ணாமலை வந்து தலைவராக தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த மாத கடைசியில் அமித்ஷாவும் வராருங்கிறாங்க. அவர் வந்து சொன்னாதான் இல்லை, அமித்ஷா வந்து பிடிக்கவே பிடிக்காது, அண்ணாமலையை பார்த்தாலே பிடிக்காது. பட் அமித்ஷா வர வச்சுன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரில, சஸ்பென்ஸாக இருக்குது. நம்ம சொன்ன ஒரு ஆளை அவர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவர் மாவட்ட தலைவராக போட்டு மாவட்ட தலைவர். சில பேர் இந்த இவர் சொல்லுவார்ல, ஏன்னா பாக்யராஜ் சார் படத்தில் மாப்பிள்ளை பார்க்க போவார். பாக்யராஜ் போகும்போது சைக்கிளை ஓட்டிகிட்டு நானும் வர்றேன் மச்சான்னு சொல்லி யாருன்னா இன்னும் அவங்க மச்சான் வருவான். அவன் பார்த்தா சிகப்பாக இருப்பான். அந்த பொண்ணு நம்மளை பார்த்து நம்ம கருப்பாக இருக்கோம், கண்ணாடி போட்டிருக்கோம், சிகப்பாக இருக்கு, இவனை பார்த்து பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி வண்டி மே எடுத்து மூஞ்சில் அப்பி விட்டு கூட்டு போவாங்க. அந்த சீன் வந்து தூரல் நின்று போச்சு படத்தில். அதே மாதிரி தான் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனந்த் ஐயாச்சாமின்னு அமெரிக்காவில் போய் வேலை பார்த்துட்டு வந்த ஒரு ஆள், பல நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்காப்புல. அந்த பார்ட்டியை வந்து என்ன பண்ணேன்னா பிராமண லாபியில் கொண்டு வந்து மாநில தலைவர் ஆகணும்னு பிளான் பண்ணும்போது அண்ணாமலை வண்டி மையை எடுத்து மூஞ்சில் அப்பி விட்டுறாப்புல. இது பாக்யராஜ் சார் படம் மாதிரி ஆகி விட்டு மாவட்ட தலைவர் ஆக்கி விட்டு டம்மி பீஸ் ஆக்கி விட்டு ஒழிச்சு கட்டிட்டாங்க. எச்ராஜா ஸ்ரீதரம் போல என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க. இதுக்கு வாழ்த்து சொல்றதோட நிறுத்திக்கிட்ட அளவுக்கு போயிட்டு வேற வழி இல்லை, நான் தாண்டா கிங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டாப்புல. இப்போ அமித்ஷா வந்து பார்ப்பாப்புல. இப்போ மாலை வந்து கிஷன் ரெட்டி தான் போட போகிறாப்புல. அமித்ஷா வந்து வடிவேல் மாதிரி மேகலை மணி மேகலை வைக்க விட்டு போகலைன்ற மாதிரி அமித்ஷா உட்காந்துவாப்புல. தம்பி போடு மாலையே அப்படின்னு. கிஷன் ரெட்டி யாருக்கு மாலை போட போகிறாப்புலன்றல அவரு சொல்லி விட்டு கொடுத்தானே கூப்பிட்டு வருவாங்க. அங்கே சொல்லி தான் கூப்பிட்டு வருவாங்க. அதனால இந்த தம்பிக்கு மாலையை போட்டிருக்கேன்னு ஊடால வந்து அண்ணாமலை போடுற நேரத்தில் தலையை நீட்டிட்டு என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி என்ன நடக்குதுன்றது இன்னொரு 4 நாள் தானே. இந்த 24னா 24 25னா 27 2 நாள் தான் இருக்குது. யாருன்றது தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த டங்ஸ்டன் விவகாரத்தில் எல்லாரும் அண்ணாமலையை வாழ்த்தணும்னு பிஜேபி ஐடிவிங்லாம் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கு. வானதி சீனிவாசன் பிரதமர் மோடிக்கு கிஷன் ரெட்டிக்கு மட்டும் நன்றி தெரிவித்து போட்டிருக்காங்க. அண்ணாமலை சம்பந்தம் இல்லையே என்னன்னு தெரியல. ஆளாளுக்கு ஒன்றும் சொல்லுவாங்க. எச்ராஜா யாரும் வாழ்த்தலையா? ஏன்னா அவங்க ஊர் தான் பக்கத்தில் இருக்குது. ஒரு மிதிச்சா 1 ஹவரில் போயிடலாம். அப்போ அவர் இந்த போராட்ட காலத்தில் இருக்காரா? அவர் ஒரு மாவீரர், அவர் இவர் வேறு அறிஞர் வேறு, பேரறிஞர் சொன்ன பேரறிஞர். அவரை எப்படி சேர்க்காம போகிறாங்க? ஜங்ஷனில் சைட்லனாலும் பேரை சேர்த்துருக்கணும். ஏன்னா அண்ணாமலை பேரை வானதி தெரிந்தே தவிர்க்கிறாரா அப்படிங்கிற. ஆமாம், அது உண்மை தானே. மாநில தலைவர் பேரை போடலன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா கட்சிக்குள்ளே தெரியும். மாநில தலைவர் இப்போ கிடையாது, யாருமே மாநில தலைவர் இல்லை. எச்ராஜா இன்னைக்கு வரைக்கும் அவரோட ட்விட்டரில் ஸ்டேட் கோஆர்டினேட்டர் இந்த கமிட்டி 6 பேர் அதையும் கலைக்கலையே. அதை அழைக்கவே இல்லை. தலைவர் வந்த பிறகு அவர் அதை அப்படியே தான் வச்சிருக்காரு. ஆமாம், அதை கலைக்கல இல்லை அவங்க. டெல்லியில் எதையுமே கலைக்கல.
அதை அப்படியே விட்டாங்க. கவர்னர் கணக்கு தான், அவர் பதவி காலம் முடிஞ்சு போச்சு, அவர் இருக்காரு, இவருக்கு பதவி காலம் எல்லாமே காலாவதியானவங்க தான் பூரா எக்ஸ்பைரி டிக்கெட்டுகள் தான் பூரா. டெல்லியில இருந்த அகில இந்தியத்துலேயும் தலைவர் கிடையாது, மாநிலத்தில் கிடையாது. எச் ராஜா கொடுத்த பதவி 10 நாள்னு கொடுத்தாங்க, அது 10 மாதம் ஆக போகுது, குழந்தையே உண்டாயிரும் அந்த காலங்கள் வச்சு. அதே மாதிரி வானதி அதனால தான் பார்க்குறாப்புல, நீ தலைவரே இல்லை அவனை. வானதி இப்போ தலைவர்னு சொல்லாத அகில இந்திய மகளிர் அணிதல் கிடையாது, ஆனால் அந்த அம்மா சொல்கிறதே கிடையாது. அதனால் நீ தலைவனே கிடையாது, உடனே எதுக்கு நான் போகணும் அப்படின்றது தான் வானதியோட ஸ்டாண்டு. ஏன்னா இப்போ திடீர்னு சில கூட்டங்களில் கேடி ராகவனை கூப்பிட்டு வந்தாங்க, அந்த கிளை பொறுப்பாளர்களை சேர்க்கணும், இப்போ தமிழிசை கூட சேர்க்க ஆளை சேர்த்தாங்கன்னு அந்த இது போட்டாங்கல்ல, அந்த கூட்டத்தில் தமிழிசையும் அவர் கேடி ராகவனை உட்காந்து வர்றவங்களெல்லாம் செக் பண்ணுறாங்க, இவர் நம்ம கட்சிக்காரதெல்லாம் புதுசாக சேர்க்கலாமா பொறுப்பாளர் அந்த மாதிரி. அதாவது தமிழிசையை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராமண லாபியோட ஜாயின் பண்ண ஆள் தான். ஏன்னா அதில் இல்லை அப்படின்னு நம்மளை காலி பண்ணிடுவாங்க. அண்ணாமலை பிராமண லாபியை ஒழித்த ஒரு நபர். இந்த ரெண்டுக்கு நடுவில், உரலுக்கும் உலக்கைக்கு நடுவில் சிக்கிட்டு இப்போ தமிழிசை வந்து இப்போ பட்ட பாடு இருக்கு பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தவளை வடைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து அரைக்கவும் கூடாது, ரொம்ப மையாவும் அரைக்கக்கூடாதுன்னுவாங்க. போட்டவொடனே எடுத்தோம்னா அந்த கடுக்கு முடுக்கணும், லைட்டாக அரைக்கணும். அந்த மாதிரி தவளை வடைக்கு அரைக்கிற கடலைப்பருப்பு மாதிரி சிக்கிட்டு இருக்கு யார்? தமிழிசை. அதில் கோமூத்திர மேட்ரு வேறு வந்துருச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. உலக்க ஒரு பக்கம், உரல் ஒரு பக்கம், ரெண்டுக்கு நடுவில் சிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் தீர்வு வந்து இப்போ அமித்ஷாஜி வந்து சீட் எடுத்து போட்டால் தான் உண்டு. ஏன்னா இவங்களும் இப்போ அந்தமானுக்கு இன்னும் போகல, இவங்க அந்தமான்னு போட்டு வச்சுருக்காங்க, எந்த நேரம் வேணாலும் அனுப்புவோம். அவங்க என்ன போகிற நேரத்தில் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க இங்கே இந்த பேசிக்கிட்டு புத்தக வெளியீடு இது கோமூத்திரம் ஒரு பக்கம் பார்த்தா அவர்களுக்கு பிராமணர்களுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மால் வரலைன்னா கூட நம்ம அடிமை ஒன்று இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைப்பான்ல, அதுக்கான லாபி தான் இப்போ தமிழிசை பண்ணிட்டு இருக்கு. இது கோமுத்திராவை பாராட்டினதெல்லாம் அதுக்கு பாராட்டுறது. ஹெச் ராஜா கூட குடிப்பேன், ஹெச் ராஜா பேசல, வேற யாருமே இதை பற்றி மதுவந்தியெல்லாம் கோமுத்திர பார்ட்டி தானே, அவங்க சொல்லணும்ல வந்து நான் குடிப்போன்னு. அப்போ ஏன் தமிழிசை மட்டும் சொல்லுதுன்னா, தமிழிசை வாலண்டியராக வண்டியில் ஏறுது, நானும் ரவுடி தான், நானும் உங்களுக்கு ஆதரவாளர் தான் அப்படின்ற மாதிரி வண்டி ஏறுது. இவரும் வரல, யாருன்னா அர்ஜுன் சம்பத் வரல. ஏன்னா அர்ஜுன் சம்பத் இவர்களுக்காக போராட்டம் பண்ணி அர்ஜுன் சம்பத்தோட ஒரே பையனை பிடிச்சி ஜெயிலில் வச்சாங்க, ஒருத்தன் வரல. பார்த்தீங்களா, கஸ்தூரிக்காகவும் பிராமணர்களுக்காகவும் கூட்டம் நடத்திய அர்ஜுன் சம்பத் மகனை கைது செய்த போது இவர்கள் ஒருத்தன் கூட வரலைங்க, வெறும் 4 பேருங்க கூட இருந்தவங்க வந்தாங்க. அதோட வெக்ஸாகி வர்றதே இல்லை, ஒரு மாதமாக அவர் அர்ஜுன் சம்பத் வரதே இல்லை. இவங்க என்ன செஞ்சாலும் நன்றி கேட்டவங்க, நம்மளை கொண்டு ஜெயிலில் தள்ளிடுவாங்கன்னு சொல்லி வர்றதில்லை. ஆனால் அர்ஜுன் சம்பத்துக்கு வேண்டப்படாதவங்க சிலர் இந்த ஃபேக் நியூஸ் கார்டை போட்டு கோவையில் கோமியம் குடிக்கும் போராட்டம்னு கிளப்பி விட்டாங்க. ஃபேக் கார்டு ஆனால் அவர் தலைமையிலன்னு போட்டு விட்டாங்க. அவர் பதட்டத்தில் இருப்பார். இந்த மாதிரி தான் இப்போ வெக்ஸ் ஆகி போயிட்டாப்புல. எங்களுக்கு எவ்வளோ தான் நம்ம நன்றி விசுவாசமாக இருந்தாலும், நன்றியாக நடந்தாலும், இவங்க பிரச்சனைக்கு நம்ம போயிருந்து ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தால் கூட இவங்க வந்து நன்றி இருக்கவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகி போயிட்டாப்புல. நீங்கள் வெளியில் வரமாட்டாங்க. மதுரையினுடைய மகத்துவத்தை காப்பாற்றிய மோடிஜிக்கு நன்றி அப்படின்னு பிஜேபிக்காரங்க போஸ்டர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையினுடைய பெரும் முயற்சியால் இன்னைக்கு மதுரையை காப்பாற்றிட்டோம், டங்ஸ்டன் வெட்டி எடுக்கிறத நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் ஆஹா ஓஹோ. வெட்டி எடுக்கவே இல்லையே, எடுக்கிறதுன்னு இருந்தது. அதாவது எப்படின்னா, இது எப்படி இருக்குன்னா, ஒரு முல்லை மாதிரி போகிறான், போகும்போது தாலி அறுத்துட்டு ஓடிடுறான். அறுத்துட்டு ஓடினோடனே விரட்டி பிடிச்சிடுறாங்க. விரட்டி பிடிச்சோடனே என்னடா உன் கொழுந்தியா முறை வேணும், அவள் தாலியை அறுத்துட்டு போயிட்டேன்னு, அப்படியா நான் திருப்பி கொடுத்துறேன்றான். சரின்னு கூப்பிட்டு வந்துட்டேன், நம்ம சொந்தக்கார பையன் தான் கொடுங்க, அவனுக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணான்னு வாங்கிடுறாங்க. அப்படி இருந்தால் கூட ஓகே, சொந்தக்கார பையன் தெரியாமல் பண்ணால் திருப்பி கொடுத்துட்றேன்டான் தாலி செயினை. அதில் ஒரு லாஜிக் கூட இருக்குது. ஆனால் அவனுக்கு பாராட்டு விழா வச்சா எப்படி இருக்கும், புரியுதா அவனுக்கு? அறுத்த தாலியை அரை மணி நேரத்தில் திருப்பி கொடுத்த திருடனுக்கு பாராட்டு விழா, மாபெரும் வெற்றி விழா அப்படின்னு அப்படி இருக்கும். ஒருத்தனுக்கு வச்சா ஊரில் இருக்க செருப்பை தூக்கிட்டு வர மாட்டான், செருப்பு விளக்கமாக தூக்கிட்டு, ஏன்டா திருட்டு நாய் தாலி ஏற்றுட்டு ஓடிச்சு, அதை விரட்டி பிடிச்சிருக்கோம் நாங்கள், பிடிச்ச பயத்தில் போலீஸில் சொல்லிடுவோம்னு சொல்லி தாலி செயினை திருப்பி கொடுத்துறேன், அடிக்காதீங்க விட்டுருக்கேன்னு. ஸோ அவனுக்கு பாராட்டு விழா வச்சிங்கன்னா அப்படி இருக்கும் ஒரு திருடனுக்கு. இதை தனியாக வச்சுருக்கேன், இதை நீங்கள் யாரோடையும் சேர்த்துறாதீங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிடும். அதே மாதிரி அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் எடுக்கிறேன்னு சொல்லி திட்டம் போட்டது யார்? அமெரிக்க அரசா? மத்திய அரசு. மத்திய அரசுல யார் 15 வருஷமா இருக்கா? நம்ம ஜி தான் இருக்கார் ஆட்சியில். அதில் உள்ள அமைச்சர் கிஷன் ரெட்டின்ற அமைச்சர் எங்கே இருக்காப்புல, கனிம வளையத்தில் இருக்காரு.
ஸோ அதுக்கு திட்டம் போட்டது யார்? கனிம வளத்துறை அமைச்சர். இதை திருடி விற்கணும்னு பிளான் போட்டது யார்? அரிட்டாப்பட்டியை வெட்டி டோட்டலாக வெட்டி அவங்க தான் எல்லாரும். இதை எதிர்த்து அந்த மக்கள் போராடுறாங்க. வேதாந்தாக்கு ஆமாம், வேதாந்தா யார்? ஜியோட ஆள், புரியுதா? அவங்களுக்கு கான்ட்ராக்ட். ஆமாம், வேதாந்தான்றவன் தான் இப்போ பிரிட்டனில் வந்து முதல்ல லிஸ்டிங்கில் வந்தவன். எதில்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில். சரியா? அப்படி ஒரு மாபெரும் திருடன் பிரிட்டன்காரனை ஏமாற்றி. ஏன்னா எப்படி அப்படின்னா, இப்போ பிரிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்தியன்ஸை சேர்க்கவே மாட்டாங்க, வேறு எந்த நாட்டுக்காரனையும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவன் கீழானவன் நினைப்பான். இவெல்லாம் ஒரு ஆள், நீ எல்லாம் ஒரு ஓனர், நீ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீ வர்ற அப்படின்னு தான் நினைப்பேன். இவன் எவ்வளோ பெரிய அறிவாளினா யார்? இவன் வேதாந்தா. எப்படின்னா, அங்கே ஏற்கனவே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்கில் வர்ற கம்பெனி இருக்குல்ல, அதில் லாஸ் ஆகுது பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களை போனால் அந்த ஆட்டைக்கு சேர்க்க மாட்டேன், புதுசாக போனால் புது பிளேயரை இப்போ சேர்க்க மாட்டான். அங்கே வீக்காக இருக்கிறவனை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு குடும்பம் பெரிய பங்களா வீடு, பெரிய கோடீஸ்வரன், வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது, வேலைக்காரனா கூட சேர்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் அவங்க வீட்டில் ஒரு கிளவி இருக்குது 90 வயசில், அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தன் உள்ளே போயிடுறான், போய் அந்த கிளவியை காப்பாற்றி குளிக்க ஊற்றி வச்சு அதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டே இருக்கான். அப்போ இப்படி உள்ளே போயிட்டோம்னா அந்த குடும்பத்தில் இந்த பங்களாக்குள்ளே போயிடலாம், ஈஸியாக போயிடலாம். ஆனால் பங்களாக்குள்ளே பொண்ணு கேட்டு போக முடியாது, மாப்பிள்ளை கேட்டு போக முடியாது, அதுக்கு தகுதி தராதரமும் உனக்கு கிடையாது. அப்படிங்கும்போது செயல் சிறப்பாக கூட உள்ளே போக மாட்டாங்க, அந்த தெரு பக்கமே போட முடியாது, வாட்ச்மேன் வாட்டி விட்டு. அப்போ உள்ளுக்குள்ளே கிளவிக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கு போகிறான். அவன் போய் அந்த பங்களாலேருந்து வரும்போது பார்க்கும்போது என்ன இருக்கும், பங்களாலேருந்து வராது, இவர் எங்கே ஒர்க் பண்ணுறாரு போல, உள்ளே என்ன வேலை பார்க்குறான்னு தெரியாது. இந்த மாதிரி உள்ளே போகுந்தவன் தான் வேதாந்தா. பிரிட்டனில் வீக்கான கம்பெனியை வாங்கி லிஸ்டிங்கில் வந்து யூஎஸில் வந்து நாஸ்டாக்கில் உள்ளே வந்தான். அந்த அறிவு திறமை இருக்கு, பிரிட்டிஷ்காரனுக்கே கோமியம் ஊற்றுனவன். அவ்வளோ பெரிய ஒரு மகா திருடை வந்து ஒரு மிக பிஸ்னஸில் இங்கே வராங்க, இங்கே தமிழ்நாட்டில் வெட்டி விற்கிறாங்க, அங்கே ஆப்படித்து மிக நீண்ட போராட்டம். வைகோலாம் மிக உயிரை கொடுத்து போராட்டம், பெரிய பேமெண்ட் வாங்கியிருந்தா நான் வைகோ அன்றைக்கி செட்டில் ஆகிருக்கலாம். 50 கோடி கொடுக்க கூட தயாரானாங்க வைகோ. அவர் போராட்டம் பண்ணி வழக்குகளை போட்டு மக்கள் போராடி கடைசியில் பெரிய அமௌண்ட் யார் கொடுத்தாங்க? எடப்பாடிக்கு கொடுத்த உடனே அந்த அமௌண்ட்டை திருப்பி கேட்டதுனால தான் சுட்டு கொண்டது, புரியுது அவங்களுக்கு, போலீஸை வச்சு. ஸோ இப்படிப்பட்ட வேதாந்தா கம்பெனிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் தூத்துக்குடியில் உங்களுக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க, அதனால் அதே தமிழ்நாட்டிலே உனக்கு வேறு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து தரேன்னு சொல்லி மத்திய அரசு போட்ட திட்டம் தான் டங்ஸ்டன் திட்டம். இதை எதிர்த்து இந்த மக்கள் முன்னாடியே விழிப்புணர்வாகி கம்பெனியை கட்ட விட்டு, அங்கே தூத்துக்குடியில் 10 வருஷமாக இருந்து கேன்சர் வந்து அதுக்கப்புறம் விழிப்புணர்வானாங்க. அப்போ வந்து படிப்பறிவு கம்மியாக இருந்த காலம். இப்போ மக்கள் தெளிவாகினா அது அரிட்டாப்பட்டி மக்கள் சாதாரண மக்கள் கிடையாது. ஏன்னா அவன் வந்து போர் பரணி பாடியவன். பாண்டிய நாட்டில் வந்து ஒரு முக்கியமான பகுதி அரிட்டாப்பட்டி. அங்கே வரலாறும் இருக்குது, இலக்கியம் எல்லாமே இருக்குது. அந்த மண்ணே ஒரு வித்தியாசமான மண். அங்கே போனோடனே அவங்க அடித்து துரத்தி விட்டாங்க. நீ காலையே வச்சுருக்குமே, வச்சு பாருவேன் கிஷன் ரெட்டியை வச்சு, நீ வாபஸ் வாங்கினில்ல, நீ வேணால் தோண்டிப்பார் மதுரையில் என்ன நடக்குதுன்னு, அரிட்டாப்பட்டியில் நீ கை வச்சுப்பார் டங்ஸ்டன் தோன்றேன்னு, பிரித்து பீஸ் ஆக்கி விட்டுருவாங்க. ஜென்மத்துக்கு பிஜேபி இந்த மண்ணிலே காலை வைக்க முடியாது, அண்ணாமலையெல்லாம் தமிழ்நாட்டில் நடமாடவே முடியாது, புரியுதா அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான போராட்ட குணம் படைத்தவங்க அவங்க எல்லாம் பண்ணி போராடினோடனே பயந்துக்கிட்டு அதை நம்ம தான் பண்ணோன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அட்டாப்பட்டி அவுட்டரில் மேலூர் டோல்கேட்டில் வெள்ளரிக்காய் வச்சு விற்றுக்கிட்டு இருந்த 2 பேரை கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் அட்டாப்பட்டி மக்கள் வரமாட்டேன்ட்டாங்க. போராட்டக்குள்ளே எதுக்குங்க, நீங்களே இப்போ திட்டம் போடுவீங்க, வாபஸ் நாங்கள் எதுக்கு அவர்கிட்ட வந்து கேட்கணும், நான் இங்கே பார்த்துக்கிறேன், போராட்டம் பண்ணிக்கிறேன், நீ எப்படி வாபஸ் வாங்குறேன்னு மட்டும் நான் பாரு, மதுரையில் உட்காந்து நான் எதுக்கு டெல்லிக்கு வரணுன்ட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, மதுரைக்காரங்களை பற்றி தெரியாமல் கொண்டு போய் மேலூரில் ஒரு 3 பேரை, வட மாஸ்டர், டீ மாஸ்டர் ஒருத்தர், வெள்ளரிக்காய் விற்று இருந்த 3 பேரை கூப்பிட்டு போயிட்டாங்க. இவர்கள் தான் அரிட்டாப்பட்டியோட இது பொதுமக்கள் போராட்ட குழுவினர். நீங்கள் சொல்லிட்டாங்க அப்படியா, நீ பேசி முடி பார்ப்போம். அப்புறம் பயந்துட்டாங்க. அப்புறம் வந்து கெஞ்சி கூத்தாடி, நீங்கள் கட்சின்னு பார்க்காதீங்க, பிஜேபின்னு பார்க்காதீங்க, மத்திய அமைச்சரை நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க, நான் ஆர்டரை கேன்சல் பண்ணி நான் வாங்கி தரேன், எதுக்கு போராடுறீங்க அன்பை கெஞ்சி கூத்தாடி ஃபோனை போட்டு. அப்புறம் அந்த குழுவில் இருக்கவங்க சொல்லியிருக்காங்க, சரி ரைட்டு என்னத்தையோ பண்ணி தொலைகிறாங்க, நமக்கு நின்னா சரி அப்படின்னு சொல்லி தான் அந்த குழு போச்சு. போதான் அவன் டீ காஃபிலாம் கொடுத்து ஏசியில் உட்கார வச்சு டெல்லியெலாம் சுற்றி காமிச்சு மக்களை பேச வச்சு வந்துட்டாங்க. அமைச்சர்கிட்ட நீங்கள் ஒரு லெட்டர் கொடுக்குற மாதிரி கொடுங்க, புரியுதா உங்களுக்கு, ஒரு வாங்குற மாதிரி வாங்குவாங்க எடுத்துக்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நான் வந்து இங்கே இப்போ
இது கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஜக்கி வாசுதேவ் அப்போ தான் ஆசிரமம் கட்டுறான். கட்டி முதல் முறையாக குடிசையில் கட்டியிருக்கான். நான் சொன்னது வந்து 92 எண்டு சிவராத்திரி, 93 சிவராத்திரி. அப்போ தான் அவன் யாருன்னு யாருக்குமே தெரியாது ஆரம்பிச்சிருக்கான். அப்போ பத்திரிக்கை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுவேன் நான் இப்போயே இருக்காப்புல இண்டூவில் பழனியப்பன், கோயம்புத்தூர் இண்டூவில் இருக்காப்புல பழனியப்பன், சஜீஷ்னு ஒரு பையன் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்திரன் சொல்லி மலையாள மனோரமா, அப்புறம் இன்னும் 2 நிருபர்கள் இதான் போய் தினமணியில் சோமு இப்போ ஆசிரியராக ரிட்டையர் ஆகிட்டாங்க. இந்த ஒரு 7-8 பேர் தான் அந்த ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ போகும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒருத்தன் நின்றுட்டு பூ கொடுத்தான் எங்களுக்கு, அழகாக ஏதோ லவ்வருக்கு கொடுக்குற மாதிரி அழகான பெங்களூர் ரோஸ் கொடுத்தான். எதுக்குங்கன்னா, இல்லை நீங்கள் ஜிக்கு கொடுங்க. சத்குருவுக்கு சாம்பார் சாதம் கூட நம்ம வாங்கிட்டு போக மாட்டோம்னு அவனுக்கு தெரியும். சத்குருவை பார்க்க போகிறோம்னா எதுவுமே வாங்கிட்டு போகிறோம். ப்ரெஸ் மீட்டுக்கு நான் ஏடா வாங்கிட்டு போவோம், ப்ரெஸ் மீட்டுக்கு அவன் யாரா அவன் அப்படின்ற மாதிரி தான் போவோம். இவங்களாம் அவனை செட்டப் பண்ணி ஒரு ரோஸை கொடுக்குறாங்க. நீங்கள் போய் ஜக்கிட்ட கொடுங்க. ஏன்னா நம்ம வாங்கிட்டு போக மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம். உடனே இது எதுக்கு நாங்கள் போய் கொடுக்கணும்? இல்லை சும்மா ஒரு கட்டை சீக்கணும் போடா. இவனுக்கு போய் ரோஸ் வேணா லவ்வரா ஐஸ்வர்யா ராய் அவனுக்கு கொண்டு போய் ரோஸ் கொடுக்குறது அப்படின்னு விட்டோம். இது ஒரு காமெடி, இது ஒரு முக்கிய நடந்த நிகழ்வு. இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, அரிட்டாப்பட்டி மக்கள் அங்கே கூப்பிட்டு போய் நீங்கள் ஒரு மனு மாதிரி கொடுங்க. இவங்களே எழுதி வச்சுருக்காங்க, எல்லாம் கையெழுத்து நாங்களே போட்டுக்கிறோம். அமைச்சர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கிற மாதிரியும், அவர் வந்து மோடிஜிகிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரியும், மோடிஜி உங்களுக்கு சரி பண்ணி யாரும் தோண்டாதீங்கப்பான்னு சொல்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன காசாக பணமா? உங்களுக்கு எல்லா ஃப்ளைட் டிக்கெட் நாங்கள் தான் போடுறோம், எல்லாமே பண்ணி தரோம். டெல்லியை 2 நாள் சுற்றி காட்டுறோம், ராஜ உபச்சாரம் பண்ணுறோம். காந்தி சமாதி, ஆமாம், எல்லா காந்தி சமாதி, நேரு சமாதி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 நாள் தங்கிட்டு கூட நீங்கள் போங்க. ஃப்ளைட் டிக்கெட் போட்டு மதுரைக்கு டைரெக்டாக ஃப்ளைட் போட்டு கொடுத்துறோம். இந்த அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. அது வந்து அண்ணாமலைஜி உங்களை கூப்பிட்டு வந்த மாதிரி கூட அவர் நிற்கிற மாதிரியும், கிஷன் ரெட்டி நிற்கிற மாதிரியும், நம்ம மூங்கில் தோட்டம் முருகன் வந்து நிற்கிற மாதிரி 3 பேர் நிற்க வச்சு கொடுத்துற மாதிரி ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. அட்டாப்பட்டி மக்கள் சரி கொடுக்க சொல்கிறாங்க, கொடுக்குறோம், சுற்றி காமிக்கிறோம், ஜாலியாக ரைட்டு வர்றோம். நமக்கு பிரச்சனை தீர்ந்தா சரி. எவன் நரி இடம் போனான்னா வளம் மேலே விழுந்து பராண்டாம வந்தா சரி. என்ன பண்ணிட்டேன்னா, அட்டாப்பட்டி பிரச்சனை தீக்கிறேன்ல கொடு கையில் போகிறேன்னு போட்டு விட்டாங்க. ஆனால் கொடுத்த உடனே மாபெரும் வெற்றி விழான்ட்டாங்க. அவங்க இந்த பக்கம் போகிறதுக்குள்ள அண்ணாமலை மணிக்கணக்காக பேசுகிறாப்புல ப்ரெஸ் மீட்டில். தீர்த்து வச்ச தலைவன்றான், ஒருத்தன் இதுன்றான் அதுன்றான். அப்புறம் பார்த்தா கிஷன் ரெட்டிஜி, மோடிஜிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? திருட்டு திட்டத்தை போட்டது நீங்கள் ஆட்டையை போடணும்னு பிளான் பண்ணது, மக்கள் அடின்னு அடித்தா, அடி தாங்க முடியாமல் நீங்களே வாபஸ் வாங்க, அதை ஒரு அரசியலாக்குறாங்க. புரியுதா அவங்களுக்கு? திமுக அரசு இல்லை தமிழக அரசு, தமிழக கட்சிகள் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு நாடகத்தை போட்டு டெல்லியில் போய் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு முடிச்சிட்டாங்க ஆட்டை. இப்போ இதுக்கு வந்து 24ஆம் தேதி அந்த இவர் வராரு, 27ஆம் தேதி வர அவருக்கு பாராட்டு விழா. 2 நாள் சுற்றுப்பயணம். அதில் முதல் நாள் மதுரையில் வச்சவருக்கு மாபெரும் பாராட்டு விழா. ஆமாம். பாப்போம் சார், ஒரு விரிவான உரையாடல். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.